நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கே உடம்போட உட்காண்டிருக்கிறது வேறு, மனசும் புத்தியும் வந்து சேர்றது வேறு. ரெண்டும் வேறு. வந்து சேர்ந்த கொஞ்ச நாள் வரைக்கும் அங்கெல்லாம் என்னென்ன வம்பு தும்புகள்லாம் இருக்கோ அதுதான் ஞாபகம் இருக்கும். நீ வேலை பார்த்த இடத்துல யார் கோவிச்சிருந்தாலோ என்ன பண்ணாலோ தலைகையில் உப்பு போட்டோமோ இல்லையோ இதெல்லாம் தான் ஞாபகம் இருக்கும். இங்கே வந்து கொஞ்ச நாள் அதை கேட்ட அப்புறம் தான் ஓஹோ நேத்திக்கு முந்தா நாள் கட்டோபனிஷத்து நடந்ததில்லை, அதுவே மறந்து போயிடுதேன்னு அப்போ தான் வரும். இனிமேலான ஒழுங்காக கேட்கணும் அப்படின்னு உட்காந்துப்பா. அப்போ தான் உபன்யாசகர் விஷயத்தை ஆரம்பிப்பார். ஏன்னா நீங்கள் நினைக்கச்சே என்னமோ பேசிட்டு இருக்காரேன்னு தோணும். நீங்கள்லாம் வந்து உட்கார்றதுக்காக அது வந்த பிற்பாடு தான் விஷயத்தே ஆரம்பிக்கணும். அப்போ தான் அது புரியறதுக்கே வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிற சூக்ஷ்மார்த்தத்தெல்லாம் சொல்லிட்டு போயிட்டா அப்போ எல்லாம் பராஞ்சி காணி எல்லாம் அப்படியே வெளியில் தான் போயிருப்போம். அது உள்முகமாக வரணும் இல்லையோ. நம்மளும் தியானத்துக்கு உட்காந்து கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அப்போ தான் வெளியில் மேய்ந்து கொண்டிருக்கிற எல்லாம் ஒரு வசத்துக்கு வந்து உள்முகமாக பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கும். பார்க்க பார்க்க ஆத்மாவை பற்றி கொஞ்ச நாள் சிந்திப்போம். கஷ்டம். ஏன்னா ஆத்மாவை பற்றி தெரியவே தெரியாது. பரமாத்மாவை பற்றி சிந்தின்னா கூட ஓரளவு ஜெயிச்சிருவோம். ஏன்னா எத்தனை கோவில் சேவிச்சிருக்கோம், இத்தனை பெருமாளுக்கு போயிட்டு வந்திருக்கோம், இத்தனை படிச்சிருக்கோம், இத்தனை உற்சவத்தில் இருந்திருக்கோம். நம்ம வீட்டிலே எத்தனையோ படம் இருக்குது, விக்கிரகம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தள்ளிடுவோம். ஒரு 15-20 நிமிஷமானு தள்ளுவோம். ஆத்மாவை பற்றி யோசியம்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாது சுவாமி, என்னத்தை யோசிக்கிறது? இப்போ அவருக்கு புறப்பாடு உண்டோ, என்ன புஷ்பம் சாத்துவா, அவருக்கு சக்கரமங்கல் சமர்ப்பிக்கணுமா அக்கராடில் சமர்ப்பிக்கணும்னா தெரியவே தெரியாது. இப்படிலாம் ஒன்றும் பண்ணியே பார்த்தது இல்லையோ. அதனால் ஆத்ம தியானம் ரொம்ப கஷ்டம். அதை விடுத்து ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கார்னு தியானம் பண்ணிடுறது சுலபம். அதனால தான் பல ஆச்சாரியர்கள் ஆத்ம தியானம் பண்ணுன்னு சொல்லியே கொடுக்க மாட்டான். நேராக நீ பரமாத்ம தியானமே பண்ணு போகிறோம். எப்படி இந்த ஆத்மாவுக்குள்ளே அவர் தான் இருக்கார், கடைசியில் நீ அங்கே தான் போகிற, அதுக்கு அங்கேயே நினச்சிடலாம் இல்லையோ. நிறைய விஷயமான இருக்குது. அவரை பற்றி பரமாத்மாவை பற்றி புஸ்தகம் கொடுன்னா ஒரு 50 புஸ்தகம் கடையில் போய் வாங்கிடலாம். ஜீவாத்மாவை பற்றி புஸ்தகம் கொடுன்னா கிடைக்கவே மாட்டாரோ இல்லையோ. புஸ்தகமே கிடச்சிட்டா கூட பண்ணி பழக்கமே இல்லையே. ஜீவாத்மாவுக்கு இப்போ நவராத்திரி கொண்டாடி பட்டுப்பாவாடை போண்டு சுண்டல் பண்ணுவோமோ? பண்ணது கிடையாது இல்லையோ. அவருக்கு பவித்ரோத்சவம் பண்ணியிருக்கணுமா, வசந்தோத்சவம் பண்ணியிருக்கணுமா? ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு புலப்படும். இல்லைன்னா நம்மளால் விஷயத்தை கிரகிக்கிறதுக்கே முடியாது. அதனால் பிரம்மத்தை கிரகிக்கிறது இன்னும் சுலபம், ஆத்மா தான் இன்னும் கஷ்டம். பராஞ்சி காணி கச்சித் தீரா பிரத்யகாத்மான மைக்ஷத ஆவருத்த சக்ஷுகு அமிர்தத்வம் இச்சன்னு. அவன் அமிர்தத்வம் இச்சன்னு, அமிர்தத்வத்தை அடையணும்னு ஆசைப்படுறவன் உள்முகமாக பார்க்கிறான், தியானிக்கிறான். யோகம் வளருகிறது. முதல் 3 மாதத்துக்கு பிடிபடுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் அதுக்குன்னு விட்டுடாதீங்க. அந்த 3 மாதத்துக்கு மேலே போக போக நன்னா பிடிமானம் வந்துடும். முதல்ல நினைக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள அப்படியே திரியறதுக்கு போடும். நம்ம கடைசியில் தியானம்னு உட்காந்துட்டு யாரை பற்றியோ தியானிச்சுட்டு இருப்போம். இப்போ கீதையிலேயே இந்த 3 மாதம் வரைக்கும் சிரமப்பட்டா அடுத்த 3 மாதம் ஒரு 10-15 வருஷம் வரைக்கும் நிற்பறான். அந்த 3 மாதம் முயற்சி எடுத்துட்டா அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு தொந்தரவே இல்லாமல் இன்னொரு 15 நிமிஷத்துக்கு கூட நிற்பறான். இந்த காலத்துக்கு யோக காலம்னு பேர். தினப்படி தியானித்து யோகத்தை வளர்த்துக்கிறோம் பாருங்க, இந்த காலத்துக்கு யோக காலம்னு பேர். நம்மால் கண்டிப்பாக 15-20 நிமிஷமான நிறுத்த முடியணும். ஒரு 1/2 மணி நிறுத்திட்டோம்னாலே நமக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் மேலே மேலே போனோம்னால் எவ்வளவோ ஆனந்தம் ஏற்படும். ஆகவே அடிப்படையில் தியானம் பண்ணணும், யோகம் வேணுங்கிறத தான் பிரிக்கிறதுக்காக இங்கே சொல்லிக் கொடுக்குறார். நீ அடுத்தது பார்ப்போம். பராச்சஹா காமான் அனுயந்தி பாலாக தே மிருத்யோர்யந்தி விததஸ்ய பாசம் அத தீராக அமிர்தத்வம் விதித்வா த்ருவம் அத்ருவேஷ்விக ந பிரார்த்தயந்தே. எதில் ஈடுபட வேணும், எதில் ஈடுபடக்கூடாது, இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த அச்சேதனத்தை பார்த்துட்டு இந்த கல்லை பார்க்கணும், கட்டையை பார்த்தோமோ இல்லையோ, இதையே வச்சுனுடுவோமே. இதை பார்த்தேன், வெளியில் இருக்கிற உருவம் தெரிஞ்சுது. இப்போ இந்த உருவத்தை பற்றி தியானம் பண்ணணுமா, அல்ல அந்த தியானத்திலேருந்து இந்த உருவத்துக்கு உள்ளே இருக்கிற ஆத்மாவிடத்தில் போகணுமா? ஆத்மாவோட தியானம் நின்றுடணுமா, இல்லை அதுக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவளவுக்கு தியானம் போகணுமா? ஆரம்பிக்கச்சே இதுதான் புரியும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இதுதான். எப்பவுமே பிரசித்தமாக பிரபலமாக எது நம்ம கண்ணுக்கு நன்னா நிற்கிறதோ, மனசுக்கு ஞாபகம் வர்றதோ அதை வச்சுட்டு தான் தியானத்தை ஆரம்பிக்கணும். ஒன்றுமே புரியாத ஒன்றை பற்றி நான் தியானிக்கிறேன்னா பிடிபடாது. அதனால தான் எப்பவுமே நன்னா தெரிஞ்ச பெருமாள், தெரிஞ்ச உற்சவம் அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதில் நேர வைகுந்தத்தில் எப்படி இருப்பாரோ தினப்படி தியானம் பண்ணுறேன்னால் பிடிக்க முடியாது. ஏன்னா அவரை நம்ம பார்த்ததில் எப்படி இருக்காருன்னே தெரியாது. தெரிஞ்ச விஷயத்தை வச்சுட்டு தான் தியானத்தை வளர்த்துக்கிறதுக்கு பார்க்கணும். அதை சொல்கிறார். பராச்சா காமான் அனுயந்தி பாலாக. பாலர்கள், சாஸ்திர ஞானமே இல்லாத குழந்தைகள். எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 7 இருக்குமானால் 70-80 ஆனாலும் பாலர்கள் ఉంటారు.
வயசு 80 கூட இருக்கட்டும், பாலந்தான். சாஸ்திர ஞானம் இல்லைன்னா பாலந்தான். அவர்கள் பாலாகாத்தே மிருத்யோர்யந்தி. அவ திரும்ப திரும்ப இந்த பொருளை மட்டுமே பார்த்துட்டு தியானத்தில் வளராமல் மிருத்யுவை நோக்கியே மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறார்கள். மிருத்யுன்னு அவர் நரகத்தை சொல்லலை. இப்போ மிருத்யுன்னு சொன்னால் சம்சாரத்தில் பிறக்கிறதையே மிருத்யுங்கிறார். அமிர்தத்வம், அமிர்தம்னு சொன்னால் மோட்சம், மிருத்யுன்னு சொன்னால் சம்சாரம். இப்போ நாம் நினைக்கிறபடிக்கு மிருத்யுன்னா நரகத்தை அவர் சொல்லவே இல்லை. இப்போ சம்சாரமே நரகத்துக்கு சமானந்தான். ஏன்னா வைகுந்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறச்சே சம்சார மண்டலத்தை நரகம்னு சொல்லணும். நரகத்தை நகுநெஞ்சே நம்மாழ்வார் புறப்படுறார், மோட்சத்துக்கு போயின்னு இருக்கார். பார்க்குறச்சே கீழே இருந்த நரகத்தை பார்த்து நன்னா சிரிச்சுட்டு போ, நெஞ்சே இது எத்தனை பாடு இத்தனை வருஷம் நம்மளை படுத்தியிருக்கு, ஓங்கி ஒரு தடவை சிரிச்சுட்டு உங்கள்கிட்டேருந்து நான் விடுதலை அடைஞ்சிட்டேன் பற்றியா, நான் போய்ட்டேன் வைகுந்தத்துக்கு அப்படி நரகத்தை பார்த்து சிரியினார். வியாக்கியானத்தில் வீட்டில் நம்மள விசாரித்தார், ஆழ்வார் எப்படி நரகத்தை பார்த்துருப்பார், அது வழியாக போயிருக்காரா? அப்போ நரகத்தை நகுநெஞ்சேன்னா நரகத்தை பார்த்து சிரிச்சாரானால் அவர் யமனுடைய பட்டம் நரகத்தை சொல்லலே, சம்சாரத்தை பார்த்து சிரின்னு சொல்கிறார். அவருக்கு இதுவே நரகம், நமக்கு இது சொர்க்கமாக இருக்குது. நமக்கு இந்த பூமியே சொர்க்க பூமியாக இருக்குது. பல வெளிநாடுகள்லாம் பார்க்க வர்றவா சொர்க்கமாக இருக்குன்னுவா. நம்ம கேட்குறதுக்கே கவலையாக இருக்கும். இவர் நிஜமாக நரகத்தை பார்த்துட்டு வந்துட்டு சொர்க்கம்னு சொல்லிட்டு இருக்கார். நாம் என்ன செய்யறது? இப்போ பார்த்ததே இல்லை, வைகுந்தம் என்னன்னு கேட்டதில்லை, கேட்டதை பற்றி நினச்சே பார்த்ததில்லை. நினச்சி பார்த்தான்னா அது எப்படி இருக்குங்கிறதே புரியும். இத்தனை ஆழ்வாராச்சாரியர்கள் சொல்லியிருக்கவாள்லாம் யோசித்து பார்க்காமலா சொல்லியிருப்பா? அதனால் அது அமிர்தம். அந்த அமிர்தத்தை விரும்புபவன் வெளிமுகமாக பார்ப்பதில்லை. சம்சாரத்தில் ஆசை இருக்கிறவன் தான் வெளிமுகமாக பார்க்கிறான். அமிர்தத்தை வேண்டுபவன் உள்முகமாக பார்க்கிறான். மிருத்யோர் யந்தி விததஸ்ய பாசம். அவன் பாசத்துக்கு வலைப்படுகிறான். பெண்களுடைய கண் பாசத்துக்கு, ஆணனுடைய கண் பாச வலைக்கு அகப்படாதே, கமலக்கண்ணனுடைய கண் பாசத்துக்கு அகப்படு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆச்சார ஹிருதயம்னு ஒரு கிரந்தம். அழகிமணவாள பெருமாள் நாயனார்னு பிளலோகாச்சாருடைய திருத்தம்பியார். அந்த சுவாமி வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய 2வது குமாரர். அவர் சொல்கிறார், கண்வலைப்படாதே அகவலைப்பட்டுன்னு ஒரு சூத்திரம். மாதரார் கயற்கணென்னும் வளையுள்பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னேன்னு திருமாலையில் தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாதிக்கிறார். மாதரார் கயற்கணென்னும் வளையல்பட்டு அழுந்துவேனை, பெண்களுடைய கயல்ங்கிறது ஒரு வகை மீன் இல்லையோ, அந்த மீன் போன்ற அழகான கண் படைச்சு வாழாம். மாதரார் கயற்கண் என்னும் வளையுள் பட்டு அழுந்துவேனே, அந்த பெண்ணோட அழகான கயல்விழி அது வலை பின்னாப்பில் இருக்கான். அதை பார்க்கறச்சே நம்மளை ஈர்க்கிறது, அதில் விழுந்துட்டேனார் ஆழ்வார். மேலே அவரே சொல்கிறார், இனிமே கண்வலைப்படாதே, இந்த கண்வலைப்படாமல் அகவலைப்பட்டு பகவானுடைய திருவுள்ளம் பெருமானுடைய திருக்கண்கள்ங்கிற வலைக்கு அகப்பட வேண்டும். யாராருடைய கண்வலைக்கோ நாம் அகப்பட்டுவிடக்கூடாது. ஆண்கள் கண்வலைக்கு பெண்களும் அகப்படக்கூடாது, பெண்கள் கண்வலைக்கு ஆணும் அகப்படக்கூடாது. புருஷோத்தமன் தாமரை கண்ணன் கமலக்கண்ணன், கமலக்கண்ணனன் நெஞ்சினுள்ளான் காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். தாமரை கண்ணாவோ தனியேன் தனி ஆளாவோ, பாமருமூவுலகும் படைத்த பற்ப நாபாவோ, பாமருமூவுலகும் அளந்த பற்ப பாதாவோ, தாமரை கண்ணாவோ தனியேன் தனி ஆளாவோ, தாமரை கையாவோ உன்னை எண்ணுகொல் சேர்வது. என்னைக்கு வந்து அந்த அடையப்போற அந்த கமலக்கண்ணனை எப்போ சேவிக்கணும்னு நினைக்கிறாரோ இல்லையோ, அப்போ இந்த கமலக்கண்ணெல்லாம் விழவே கூடாது, அந்த கமலக்கண்ணன் இடத்துல விடணும். அப்படி நிஜமாவே ஒரு பெண்ணோட கண்ணழகை தாண்டி அந்த பரமபுருஷனுடைய கண்ணழகு இருக்குமானால் அதை தியானித்து பார்த்தான்னா தெரியும் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இந்த பெண்ணோட கண் அழகுன்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே 45 வயசாச்சு, கண் புரை நோய் விழுந்தாச்சு, போய் அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வந்துடணும்னு விட்றா. அதுக்கு கண்ணாடி போடணும், இந்த கண்ணாடி போட்டால் நல்லா இருக்கா, அந்த கண்ணாடி போட்டால் வயசானாப்பில் இருக்குது, அதனால் கொஞ்சம் மாற்றிண்டா தேவையில்லைங்க. இது எதானு கஷ்டம் கமலக்கண்ணனுக்கு உண்டோ? இது எல்லாம் நம்ம கண்ணனுக்கு தானே உண்டு, கமலக்கண்ணனுக்கு இது எந்த கஷ்டமும் இல்லையே. அப்போ நினைக்கிறச்சேவே நாம் எதை அழகுன்னு நினைக்கிறோமோ அந்த அழகோட கூட ஒட்டின்னு இருக்கிற அலங்கோலம் இருக்குது, அது இல்லாத நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. எந்த ஒன்று அழகு, கை அழகாக இருக்குன்னுவா, அது விழுந்து உடச்சிக்கிற வரைக்கும் இருக்கும். அது உடச்சின்னு வந்துட்டோம்னா அப்புறம் இந்த கை என்னமா இருக்கும், இப்போ கட்டு போட்டால் பார்க்குறதுக்கே சகிக்காது. இப்போ என்னமா இருக்குது, அவருடைய மூக்கு அப்படி எடுப்பாக நாசிக்கு அவ்வளவு நன்னா இருக்குன்னுவா. எங்கேயானு போவோம், ஆனாலும் பேசியே மூக்கு உடைச்சாலும் உடைச்சிருவா, நேரம் உடைக்காலும் உடைக்கலாம், இல்லை யார்கிட்டையாவது தர்க்கத்தில் தோற்று போட்டோன்னா மூக்கு உடஞ்சி வரான்னு போகிறா. அதுக்கப்புறம் அந்த மூக்கு ஆறு பாப்பா சொல்லுங்க. எந்த ஒன்று நன்னா இருக்கிறது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் தான் இருக்காது. ஆனால் தாமரை கண்ணனுடைய கண்ணன் அப்படியா
ஏழையராவி உண்ணும் இணைக்கூற்றங்களோ அறியேன், ஆழியங் கண்ணபிரான் திருக்கண்கொள்களோ அறியேன் என்று ஓரோர் அவயவமும் லாவண்யமோ சௌந்தர்யமோ அழகன் அலங்காரம். நாகப்பட்டினத்தில் சௌந்தரராஜ பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். அழகுக்குன்னே ஒரு பெருமாள். திருக்குறுங்குடி நம்பி லாவண்யத்தோடு எழுந்துள்ளிருக்கார். அழகுக்குன்னே மற்றொரு பெருமாள். அது அந்த பக்கம் முக்கமே. நீங்கள் திருவிந்தளூர், திருக்குடந்தை, மன்னார்குடி ராஜகோபால சுவாமி, அதுபோல் தேரெழுந்தூர், இதை போல் அந்த பக்கமே அழகு. பார்க்க இன்னும் சேவிச்சுட்டே இருக்கலாம் பெருமாளை. ஒத்தொத்தரப்படி இருக்கார். ஆழ்வார்களுக்குள்ள திருவங்கி ஆழ்வாரை சேவிச்சல்னா அத்தனை அற்புதம். ஆச்சாரியர்களுக்குள்ள ஸ்ரீபெரும்புதூர் போய் ராமானுஜரை சேவிச்சல்னா அத்தனை அற்புதம். இவ ஒத்தொத்தரை இன்றைக்கெல்லாம் சேவிச்சுருக்கலாமே. இதை போல் எந்த கண்ணு இல்லையே. நாம் என்ன தான் கண்ணு நன்னா இருக்குது, கழுத்து நன்னா இருக்குது, மூக்கு நன்னா இருக்குன்னாலும் வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அது அடிபட்டு விடுறது. நன்னா இல்லை. அதனால தான் கண் வலைப்படாதே அகவலைப்பட்டு, ஏதேதோ கண்ணுக்கு வலப்படாமல் இந்த தாழ்ந்த லோகத்துக்கு நான் பிறக்கிறதா இல்லை, அந்த உயர்ந்த லோகத்துக்கு நான் இருக்கிறவன். என்னை எப்பவும் உயர்ந்ததுக்கு ஆசைப்படணும், தாழ்ந்ததுக்கு ஆசைப்படக்கூடாது. எதுக்கு மனுஷனாக இருக்கிற நாம தாழ்ந்ததுக்கே ஆசைப்படணும்னு? விலங்குகளா எவ்வளவோ உயர்ந்தது இருக்கே. விலங்கினத்தில் ஒன்றான கஜேந்திராழ்வான் ஆசைப்பட்டுட்டான். அந்த பெருமாள் திருவடிக்கு நான் தாமரை சமர்ப்பிக்கணும்னுட்டு. ஒரு அசுரப்பிள்ளை பிரகலாதன் ஆசைப்பட்டுட்டான். அந்த பெருமாள் திருவடியை நான் தொடணும்னுட்டு. ஒரு ஜட்டாயு பரவ ஆசைப்பட்டுட்டார். அந்த ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னுட்டு. குரங்குகள் அத்தனை பேர் உயிரப்பனையை வச்சா அந்த ராமனுக்கு பண்ணணுட்டு. அணில் அத்தனையும் போய் கட்டியே கொடுத்தது ராமனுக்குன்னுட்டு. இதுகளுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு தெரியாதுப்படுமா? அவளுக்கெல்லாம் இப்போ குரங்குக்கு அழகாக அனுபவிக்க தெரியும், நமக்கு என்ன அழகாக ஆராதிக்க தெரியாதுன்னா ஏதோ அழகாக ஆராதிச்சுட்டு இருக்கோம். அங்கே தான் தப்பு பண்ணுறோம். அந்த அழகுலேருந்து மனத்தை மாற்றி பேரழகனான பெருமாள் ஒரு திருவரங்கநாதன் சயன திருக்கோலத்தில் இருக்காருனால் பெரிய பெருமாளை இன்னைக்கெல்லாம் சேவிச்சிருக்கலாம், இன்னைக்கெல்லாம் சேவிச்சிருக்கலாம். என்ன ஒன்று நிற்க விட மாட்டேங்கிறான். இவ்வளவுதான் கட்டமே தவிர இப்போ நம்மளை நில்லுன்னு சொன்னால் நிற்க மாட்டோமா? எத்தனை நாழி வேணால் சேவிப்போம். அந்த காம்பீரியம், சமுத்திரைவ காம்பீரியன்னுட்டு கடல் ஆழங்கூட காணலாம். பெரிய பெருமாளுடைய திருக்கண்கள் எவ்வளவு ஆழமானவைன்னு பார்க்கவே முடியாது. கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன. ஆழ்வாரே பாசுரத்தில் சாதிக்கிறார். பாரமாய படவின பத்தறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்னி என்னுள் புகுந்தான், கோரவாதவம் செய்தனல்கொன் அறியேன். திரு ஆர மார்பு பெருமானுடைய பாதகமலம், நல்லாடை, உந்தி, தேட்டரு முதரபந்தம், திருமார்பு, கண்டம், செவ்வாய், வாட்டமில் கண்கள் மேனி, முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணல்தாள் பரவினோமே. அவ்வளவு ஆச்சரியமான அவயவம் இல்லையா? அப்போ அதுக்கு அகப்படு, கண்ட கண்வலைக்கு அகப்படாதே அப்படிங்கிறத தான் எங்கள் பிள்ளை சொல்லிக் கொடுக்குறார். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஓ, இத்தனை அழகா தியானத்துக்கு இவ்வளவு ஏற்றம் இருக்கா? அப்போ பண்ணிவிடலாம் போல் இருக்கே. அவன் ஏற்கனவே நல்ல பிள்ளை. இல்லைன்னா எதை கொடுக்குறேன்னாலும் வாண்டானுட்டானே. எத்தையோ மாற்றி கொடுக்குறேன்னா பிடிவாதமாக முடியாது. யோகத்தை தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நின்று இருக்கானோ இல்லையோ. அதை சொல்கிறார். அத தீராக அமிர்தத்வம் விதித்வா விதித்வா த்ருவம் அத்ருவேஷ்விக ந பிரார்த்தயந்தே. துருவமான மோட்சம் இருக்குது, சாஸ்வதமான மோட்சம். அது இருக்கிறச்சே அத்ருவமாய் அசாஸ்வதமாய் அனித்தியமாக இருக்கக்கூடிய இந்த லோகத்தை இன்பத்தை விரும்பவே மாட்டார்கள். ஏன ரூபம் ரசம் கந்தம் சப்தான் ஸ்பரிசாஞ்ச மைதுனான் ஏதைனைவ விஜானாதி கிமத்திர பரிசிஷ்யத்தே ஏதத்வை தத். இனிமே பிரம்மத்தை அடையாளம் காட்ட போகிறார். நன்னா தெரிஞ்சுப்போம். உபனிஷத்து தான் பிரம்மத்தை அடையாளம் காட்டும்னு கீழேந்து சொல்லணும் வந்திருக்கேனோ இல்லையோ. இப்போ இந்த உபனிஷத்து கட்டோபனிஷத்தாலே பிரம்மத்தை உயர்ந்த யமதர்மராஜனே அடையாளம் காட்டுகிறார். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். ஏன ரூபம் ரசம் கந்தம் சப்தான் ஸ்பரிசாஞ்ச மைதுனான். எந்த ஒரு பிரம்மத்தின் அனுகிரகத்தாலே ரூபமோ ரசமோ கந்தமோ ஸ்பரிசமோ எதுவாக இருந்தாலும் பிரம்மத்தினால தான் நம்ம அறிஞ்சிக்க முடியும். நாம் நினைக்கிறது நம்ம கண்ணால் பார்த்து ரூபத்தை தெரிஞ்சுடுவோன்னு முடியாதுங்கிறார் அவர். ஒரு ரூபத்தை கண்ணு கிரகிக்கணும்னா, சப்தத்தை காது கிரகிக்கணும்னா, ரசத்தை நாக்கு கிரகிக்கணும்னா, கந்தத்தை மூக்கு கிரகிக்கணும்னா அது பரமாத்மாவினால தான் நம்ம கிரகிக்க முடியும். நேர ஒத்தர் கிரகிக்க முடியாது. கண்ணன் கீதையில சொல்றார். ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசிசூரியயோ. இது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ரசோஹமப்சு கௌந்தேய. ஹே கௌந்தேய அர்ஜுனா, உனக்கு தண்ணீர் குடித்து ஒரு ஆனந்தம் வரும் இல்லையோ, அது என்ன அனுபவிச்சு வரணும். உனக்கு நன்னா நெருப்பில் குளிர் காஞ்சி ஒரு ஆனந்தம் வரும் இல்லையோ, அதை என்ன அனுபவிச்சு வரணும். உனக்கு அப்படி ஓடி பிடிச்சி விளையாடி ஒரு ஆனந்தம் வரும் இல்லையோ, அது என்ன அனுபவிச்சு வரணும்னார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரே தாகமாக இருக்குது, தண்ணீர் குடித்தா தான் தாகம் அடங்கும். அப்படி ஏதோ கொஞ்சம் நாளை ஓய்வு எடுத்தா தேவையில்ல போல் இருக்கு. ஒரு நாட்டு கச்சேரி பார்த்தா தான் ஓய்வாக இருக்கும். உன்னை பார்த்தா இருக்குமாண்ணா?
ஒன்று அனுபவித்து உன் நாமத்தை சொன்னால் தண்ணீர் குடிச்சாப்பில் இருக்குமா, மாம்பழ ரசம் சாட்டாப்பில் இருக்குமா, எப்படி இருக்கும்னு கேட்டான் அர்ஜுனன். அப்போ கண்ணன் திருப்பி கேட்குறார், தண்ணீர் குடித்தா தாகம் தொலையுங்கிறே, பால் சாட்டா பித்தம் போகுங்கிறே, சோறுண்டா பசி போகுங்கிறே, ஏன் இப்படி வேணா வச்சுப்போமா? உனக்கு நல்ல பசி இருக்கிறச்சே இந்த ஒலிபெருக்கியை பார்த்து பசியை போக்கிக்குவே. உனக்கு நல்ல தாகமாக இருக்கிறச்சே ஓடி போய் அப்படி இப்படி ஓடி நன்னா வேத்து கொட்டிட்டு திரும்பி வந்து தாகம் தீர்ந்து போச்சேன்னு சொல்லேன். உனக்கு ஒரே வேதனையாக இருக்குது, என்னமோ வயத்த வலியாக இருக்குது, இப்போ மருந்து சாப்பிட்டா வயத்த வலி போகுமோ இல்லையோ, ஒன்று செய்ய நல்ல பாட்டு கச்சேரி கட்டு வயத்த வலியை போக்கிக்கேன். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. தாகமாக இருந்தால் தண்ணீர் சாப்பிட்டா தான், இன்னும் கேட்டால் வெந்நீர் சாப்பிட்டா கூட போகாது, தண்ணீர் சாப்பிட்டா தான் போகும். அந்த சமயம் குழு குழுன்னு பழரசம் கொடுத்தா கூட போகவே போகாது. தண்ணீர்னா தண்ணீர் தான், வேற எதை குடித்தாலும் அது போகிறது இல்லையோ இல்லையோ. ஏன்னு கேட்டார் அர்ஜுனன். ஆமாம், ஏன் இத்தனால அது யோசிக்கவே இல்லையே. தண்ணீர் குடித்தா தான் தாகம் போகிறது, சோறுண்டா தான் பசி போகிறது, நாட்டு கச்சேரி பார்த்தா தான் ஓய்வு சரியாக வருது. அப்போ அதில் என்னமோ இருக்குது. அப்போ தண்ணீரில் தாகத்தை போக்குற தன்மை இருக்குது, சோற்றில் பசியை போக்குற தன்மை இருக்குது, நெருப்பில் தளிகை பண்ணுற தன்மை இருக்குது, குளிரில் ஆஸ்வாசப்படுத்துகிற தன்மை இருக்குது இல்லையா? அதில் தானே அது இருக்குது அப்படின்னு அர்ஜுனன் திருப்பி சொன்னார். அதைத்தான் அர்ஜுனா அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த தண்ணீரில் இருக்கிற தாகத்தை போக்குற தன்மை நான் தான், சோற்றில் இருக்கிற பசியை போக்குற தன்மை நான் தான், நெருப்பில் இருக்கிற தளிகை பண்ணுற தன்மை நான் தான். போருமா? அப்போ நேரம் என்ன அனுபவிச்சா இதெல்லாம் கிடைக்கத்தானே போகிறது. எப்போ இது இத்தனையுமே நான் தான் இது. ஆனால் இது தெரியணும். இதை சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுண்டா தான் அவரை அனுபவிச்சா இதெல்லாம் அனுபவிச்சதாகும். இதை தெரியாமல் நம்ம நெருப்புத்தானே தளிகை பண்ணும், கண்ணன் தளி பண்ணுவாரான்னு கேட்போம். காற்று வீசினாத்தானே வேர்வை போகும், கண்ணன் வேர்வை போக்குவரான்னு கேட்போம். காற்றுக்கு வியர்வை போக்கும் தன்மை இருக்குன்னா அதுவே கண்ணன். நெருப்புக்கு தகிக்கிற சக்தி இருக்குன்னா அதுவே கண்ணன். தண்ணீருக்கு தாகத்தை போக்குற சக்தி இருக்குன்னா அதுவே கண்ணன். சந்திரனுக்கு குளிர்ச்சி சக்தி இருக்குன்னா அதுவே பகவான். சூரியனுக்கு தப்பிக்கிற சக்தி இருக்குன்னா அதுவே பகவான். அதைத்தான் கீதையில் விடாமல் சொல்லிட்டு இருக்கார். அதனால் நம்ம ரூபம் ரசம் கந்தத்தெல்லாம் நேர தெரிஞ்சிட முடியாது, பரமாத்மாவால் தான் அறிஞ்சிக்கிறதுக்கு முடியும். ஏன ரூபம் ரசம் கந்தம் சப்தான் ஸ்பர்ஷாஞ்ச மைதுனான் ஏதைனைவ விஜானாதி கிமத்திர பரிசிஷ்யதே. அப்போ இவரை விட்டுட்டு வேற எதைத்தான் நான் அந்த பூமியில் தெரிஞ்சுக்க முடியும்? அவர் மூலம்தான் அறிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த மந்திரத்தினால் பெருமான் நமக்கு எவ்வளவு கிட்டக்க உள்ளும் புறமும் நமக்கே தெரியாமல் ரொம்ப நெருக்கமாக பிடிச்சுட்டு இருக்காருன்னு இப்போ புரிய வரும். அவர் எங்கேயோ எல்லாம் இல்லை. நாம் நினச்சோம் பக்கத்தில் இப்போ மகாலட்சுமி கோவில் இருக்குது, அந்த பக்கம் போனால் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்குது. பெருமாள் அங்கே தான் இருப்பார், இங்கெல்லாம் வரமாட்டார் சுவாமி. அவர் அங்கேயே தான் இருப்பார். நம்ம வேணும்னா நாளை காத்தால் 6:30 மணிக்கு விஸ்வரூபத்து போய் அங்கே சேவிச்சுக்கலாம். இவர் என்னன்னா, நீ பார்க்குற ரூபம் கேட்குற சப்தம் இப்போ கட்டோபனிஷத்து சொல்லும் காதில் விழுந்துட்டு இருக்கிறதான் கிரகிச்சதே அவர் இருக்கிறதுனாலேங்கிறார். அப்படின்னு இருக்கிறச்சே நம்ம என்னமோ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்குள்ளே ஸ்ரீனிவாசர் இப்போ ஷாம உட்காந்துருப்பாருண்ணா, அப்படியே உட்காந்துருப்பார். அவர் அதுக்குள்ளே இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார், இங்கேயும் இருக்கார். இப்போ இது திடீர்னு நின்று போயிடலாம். இதுவும் அவன் வசம்தான், வழக்கறியறது அவர் வசம், அனைத்தும் அவர் வசம். ஆனால் எல்லாத்துலேயும் அவர் குறுக்க போந்து குழப்பவே மாட்டார். அதுக்கு எத்தனையோ தேவதைகள் இருக்கா பார்க்குறதுக்கு. ரொம்ப பெரிய முதலாளி, அவர் எதுக்கு சின்ன சமாச்சாரம்லாம் பார்க்க போகிறார்? எல்லா இடத்துலையும் இருப்பார். காற்றா வாயு பகவான் இருக்கார், நெருப்பா அக்னி தேவன் இருக்கார், தேவர்களா இந்திரன் இருக்கார், படைப்பா பிரம்மா இருக்கார். அப்போ நீர் என்ன பண்ணிருப்பீர்னால், எல்லாருக்கும் மோட்சம் போகிற ஆசையை வரவழிக்க என்ன வேணும்னு மட்டும் யோசிச்சுட்டே இருப்பார். அது ஒன்று தான் அவர் பண்ணுற காரியம். அப்போ மற்ற உலகம் நடத்துறது ரொம்ப பெரிய காரியமாச்சேன்னா ஆள் போட்டாரே, அதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கார். அவருக்கு அது பெரிய காரியமாக படலை. நமக்கெல்லாம் உலகத்தை படைத்து காத்து அது இது பண்ணுறது பெரியசாக இருக்கும். இவ்வளோலாம் இருக்குது, தானே ஜனங்களை படைச்சிருக்காமே. ஒரு பட்டாம்பூச்சி வகை 27 லட்சம் வகை இருக்குது. பட்டாம்பூச்சியில் மட்டும் 27 லட்சம் வகை. ஒரு மாடு எடுத்துட்டா 12 லட்சம் வகை. ஒரு புழுவை எடுத்துட்டா 38 லட்சம் வகை. இத்தனை இருக்குது. இத்தனை சுட்டி பெரிய சொல்லி ஒன்னால் இதெல்லாம் அவருக்கு பெருசே இல்லை. அவருக்கு எது தெரியுமோ ரொம்ப பெரிய காரியமாக இருக்குது, மோட்சத்துக்கு போகணும்னு நமக்கு ஆசை வரவழைக்கிறது தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்ற எந்த காரியத்தையும் அவர் சுலபமாக பண்ணிவிடுறார், சங்கல்ப மாத்திரத்தால் பண்ணிவிடுறார். இந்த சரீரம் தாழ்ந்தது, சம்சாரம் வேண்டாம், நமக்குன்னு ஓஹோன்னு பெருமான் காத்துருக்கான்னு நமக்கு புரியணும் இல்லையோ. அதுக்காகத்தான் அவர் நின்றுண்டு தபஸ் பண்ணுறார், பல திவ்ய தேசங்களிலே உட்காண்டு தபஸ் பண்ணுறார், இன்னும் பல இடத்துல தாங்களே ரொம்ப ஷோர்வு ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டார். இவனோட பட்ட பாட அவருக்கு தாங்கவே இல்லை. இவனை என்ன பண்ணாலும் வரவே மாட்டேங்கிறான். வடக்க போனால் ஓடிப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் திருவேங்கமுடையான் இருக்கிறார். தெற்க போனால் நகர்ந்து போடக்கூடாதுங்கிறதுக்கு தான் திருக்குறுங்குடியில் இருக்கிறார். கிழக்க போனால் சமுத்திரத்திலே விழுந்துட போகிறோன்ட்டு தான் திருக்கணவத்தில் நின்றுருக்கார். மேற்க போனால் மலைநாட்டுக்கு போட போகிறானேங்கிறதுக்காக தான் ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருக்கார். இந்த 4 எல்லையிலையும் அவர் எதுக்கு தெரியுமா உட்காண்டிருக்கார்? நம்மளை பிடிக்கிறதுக்கு.
இல்லைன்னா நம்ம நிற்கவே மாட்டோம், எங்கே வேணால் பிச்சுன்னு ஓடி போடுவோம். இதனால தான் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் என்ன 4 திசையிலையும் பெருமாள் யானையாக நிற்கிறார். நமக்கு முமுட்சுத்தம், மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஆசை ஏற்படுத்தணும். இதுதான் அவருக்கு இருக்கிற காரியத்தில் ரொம்ப பெரிய செயல். பிரம்மாவை மாற்றுவார், அண்டகடாகத்தை படைப்பார், வியூகத்தை எல்லாத்தையும் மாற்றுவார். அது ஒரு சமாச்சாரமே இல்லை. அதை 10 நிமிஷம் போல மாற்றி விஷக்சேனரை எல்லாத்தையும் மூடுவார். பெருமாள் குறுக்கு அதுக்கெல்லாம் வர்றதே இல்லையா. அவர் யோசனை ஒன்று தான், இவனை எப்படி முமுட்சுவாக்கலாம், மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஆசை விளைக்கலாம். நான் தான் இவனுக்கு எல்லாரும் புரிய வைக்கணும். இதுக்கு அவர் எடுக்கிற முயற்சி தான் இத்தனையும். இப்போ நாம் உட்காந்துருக்கிறது இதுக்கு தான், நீ உட்காந்துருக்கிறது இதுக்கு தான், இத்தனை பேர் உட்காந்துருக்கிறது அதுக்கு தான். இப்போ இது எதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாருனா, இதை போல் இதே சமயத்தில் லட்சம் பேர் இடத்துல கேட்டுருப்பா. எல்லாம் யாரானு ஒருத்தருக்கு பொறிப்பட்டாப்பில் மோட்சம் போகணுங்கிற ஆசை வந்துடாதா? அதுக்கு தான் திரும்ப திரும்ப இத்தனையும் பண்ணிட்டுருக்கார். அவனுக்கு சளைச்சவா இல்லை நம்மளும். அவர் எத்தனை முயற்சி பண்ணிட்டு இருக்காரோ, நீர் பண்ணுறதெல்லாம் பண்ணும், உமக்காச்சு எனக்காச்சு அப்படி நம்ம ரொம்ப நாளாக நின்றுட்டு இருக்கோம் இல்லையோ. இதை பராசரப்பட்டு சொல்லிவிட்டார். தொம்மே ஹம்மே குதஸ்த ததவி குதகிதம் வேதமூல பிரமாணாது. நம்பெருமாளோட நம்ம போட்டி போட்டோமா. பெருமாளுக்கு ஒரு நாள் திருமஞ்சனத்தில் ஈர வேட்டி சொட்ட மஞ்சள் திருப்பரியட்டும் சாத்தின்னு இருக்கார். பச்சை மணிமாலை சாத்தின்னு விட்டார், துளசி மாலை, கை அப்படி அபயமுத்ரா முத்ரிதமான திருக்கைகள். ஏதே சங்ககதா சுதர்சன பிருதா க்ஷேமங்கரா பாகவா பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹெஜனாக இத்யூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வக்திரேண தத் வியாகுர்வன்னிவ நிர்வகேன் மதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சஹா. என் அற்புதமாக நிற்கிறாரே, என்ன பண்ணுறார்? பெருமாளாருக்கோ சத்திய பிரதிஜை பண்ணுறாப்புல இருக்கான். அவள் தானே ஈர வேட்டியோடு இப்படி நின்றுருப்பா. நான் பிரதிஜை பண்ணி சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை, நிச்சயமாக சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம். அப்படி என்ன இவர் சத்தியம் பண்ணிட்டு இருக்காருன்னா, நீ என் சொத்து தான்னு நம்மளை பார்த்து சத்தியம் பண்ணி சொல்லிட்டு இருக்காரான். ரொம்ப நாளாக சொல்லி பார்த்தாரு, இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நீ யாரோ நான் யாரோ, நான் யாரோ நீ யாரோங்கிறான். இல்லை, நான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன், இதிகாச புராணத்தில் சொல்லியிருக்கேன், ஒன்று நீ நம்ப மாட்டேங்கிறேன், நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், ஜீவாத்மாவே நீ என் சொத்து அப்படின்னு பேசின்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டோம். பட்டர் என்ன தெரியுமா சொன்னார்? பரமாத்மாவை சத்திய பிரதிஜை பண்ணுற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குது, அவன் அதை பண்ண வைக்கிற அளவுக்கு இவன் கெட்டவன். இப்போ இல்லைன்னா பெருமாளைங்கான ஈர வேஷ்டியோடு நின்று சத்திய பிரதிஜை பண்ணிட்டு இருக்கணுமா? பண்ண வச்சுட்டோம் இல்லையோ. இந்த வித்தியாசத்தை தான் புரிந்து கொள்ள வேண்டும். அமிர்தத்துவத்தை அடையறதுக்கு இவனுக்கு ஆசை, சம்சாரத்தில் உழல்றதுக்கு அவனுக்கு ஆசை. இந்த வித்தியாசம் தெரிந்து கொள். மேலே அந்த பரமாத்மா மூலமாகத்தான் ரூபம் ரசம் கந்தம் எல்லாம் புரியும். ஸ்வப்னாந்தம் ஜாகரிதாந்தம் சோபௌ ஏனானுபஷ்யதி மகாந்தம் விபுராத்மானம் விபுமாத்மானம் மத்வாதீரஹா ந சோச்சதி ஏன அனுபஷ்யதி. எந்த பரமாத்மாவால் தான் இதை பார்க்க முடியுமோ. ஸ்வப்னாந்தம், நம்ம ஸ்வப்னத்துக்கு போகிறோம். ஸ்வப்னத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் பரமாத்மா தான் சிருஷ்டிக்கிறாராம். அது எப்படி சொல்லியிருக்குன்னா, இந்த இடத்துல இல்லை சேர்த்து சொல்கிறேன். இப்போ நம்ம சின்ன பாவமாக பண்ணியிருக்கோம்னா ஸ்வப்னத்தில் புலி துரத்தும். பெரிய பாவமாக பண்ணியிருந்தா நிஜ வாழ்க்கையில் புலி துரத்தும். நம்ம சின்ன புண்ணியமாக பண்ணியிருந்தோம்னா சொப்னத்தில் மாலையெல்லாம் போட்டு பட்டாபிஷேகம் பண்ணுவாள். நிஜமாகவே புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா நிஜ வாழ்க்கையிலேயே பட்டாபிஷேகம் பண்ணுவாள். இதுதான் வித்தியாசம். அப்போ பெருமாள் என்ன வழி பண்ணுறார்? புண்ணியத்துக்கு பலம் கொடுக்குறேன்னு சொப்னத்தில் கூட பலம் கொடுக்குறார். இன்னும் அதை விட அழகு எது தெரியுமோ? பாபத்துக்கு பலம் அனுபவிக்க பாபம் தொலைஞ்சுட்டே இருக்கும் இல்லையோ. ஒரு பாபத்தினுடைய பலத்தை அனுபவிச்சுட்டு அந்த பாபம் போயிடுமே. அப்போ எப்படியாவது இவனுக்கு பாபத்தை தொலைக்கணும், தொலைச்சாத்தான் நம்மகிட்ட இவனுக்கு ஆசை வரும். அது இவன் தூங்குற சமயத்தில் சொப்பனத்தில் பயப்படுத்தி கூட 4 பாபத்தை தொலைச்சி விட்ருவோம். அவ்வளவு கருணை இவருக்கு. இப்போ எத்தனை கருணை பெருமானிடத்தில் இருந்தால் நம்ம ஒரு திடுக்கிட்டு எழுந்து உட்காருவோம். புலி தரதாவை என்ன பெருசாக பண்ண போகிறோம், திடீர்னு ஒரு சத்தம் உடனே பக்கத்தில் இருக்கிறவா, ஒன்றும் கவலைப்படாதே, ஏற்கனவே நீ தூங்குறத பார்த்தே நான் பயமுண்டேன், இப்போ இதுக்கு மேலே நீ சொப்பனம் பார்த்து இப்படி வேற சத்தம் போட்டியானா, சரின்னு இவளை பார்த்து அவனுக்கு பயம், அவனை பார்த்து இவனுக்கு பயம், 2 பேரும் சமாதானம் சொல்லிட்டு தீர்த்தம் சாப்பிட்டு தூங்கிவிட்டா அதுக்குள்ளே 4 பாவம் படுத்தே.